So, I wanted to continue my studies from Isaiah chapter 9 today. இந்த நாளிலே ஏசாயாவினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். But as I was preparing for this sermon, I want to read the book of Hebrews once again. ஆனால் இந்த செய்திக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது எபிரேயருடைய புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். Because when you go to the chapter 11 of the book of Hebrews, ஏனென்றால் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் செல்லும்போது you will see this great hall of fame or the list of the heroes of faith in the Bible, in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். And because I was trying to read about Gideon, அந்த நாளிலே கிதியோனை பற்றி நான் வாசிக்க விரும்பினபடினாலே I stopped when I was reading about Moses, for example. மோசேயை பற்றி வாசித்த பொழுது என்னுடைய அந்த தொடர் வாசிப்பை நான் நிறுத்தினேன். When you go from verses 24 to 38, 24ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது you not only read about the giants or the heroes of faith in the Old Testament, பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச வீரருடைய பட்டியலை நீங்கள் அங்கே வாசிப்பது மாத்திரமல்ல, but you also get to know what all of them did to please God in their lives. அதே நேரத்தில் தேவனை பிரியப்படுத்தும்படியாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். When you start reading from verses 24 to the end of the chapter, 24ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுமையை நீங்கள் வாசித்து பார்த்தால் you also read about the life of Moses, for example. மோசேயினுடைய வாழ்க்கை பற்றியும் அங்கே நீங்கள் வாசிக்க And முடியும். slowly down you go through so many people who have been mentioned there in this chapter. அதற்கு பிற்பாடு அந்த பட்டியலிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான பல விசுவாச வீரர்களை பற்றி நீங்க வாசிக்க முடியும். The world was not worthy of them, says the word of God. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. It speaks about Samson, it speaks about Jephthah, it speaks about Gideon. சிம்சோனை பற்றி, எப்தாவை பற்றி, கிதியோனை பற்றி. It tells you about people who were sawn asunder, for example. அதேபோல ஆண்டவருக்காக வாளால் இரண்டாக அறுக்கப்பட்டவர்களை பற்றி. Obviously it is speaking about the prophet Isaiah. அதேபோல அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You know, he was a wonderful prophet. இந்த ஏசாயா அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். But I tell you, his death was totally gruesome. ஆனால் இந்த மனுஷனுடைய மரணமானது மிக மிக கொடூரமான ஒரு மரணமாய் இருந்தது. They just stuck him into the trunk of a tree. இந்த தீர்க்கதரிசியை ஒரு மரத்தினுடைய துண்டின் நடுவில் வைத்து and then they started to saw him asunder. அந்த மனுஷனை இரண்டு துண்டாக வெட்டினார்கள். And so you read about all these great men and women of faith. இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலே அதேபோல தேவனுக்காக விசுவாசமாய் இருந்த अनेक சகோதரருடைய பெயர்களையும் நீங்க அங்கே பார்க்க முடியும். But you know, my eyes turned to the decisions these people took. ஆனா என்னுடைய கண்களானது இந்த மனுஷர்கள் தேவனுக்காக எடுத்ததான முடிவுகளின் மீது திரும்பினது. Brothers and sisters, when we walk with God in our lives, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக நீங்கள் நடக்கும்போது normally it's a life of decisions, I tell you. இது எப்பொழுதுமே ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிறதான முடிவுகளை பொறுத்தது. The decisions which you took some years ago is affecting you now. சில வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் எடுத்த முடிவுகளானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. And the decisions what you take today will really bother you in the future. அதேபோல இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளானது எதிர்காலத்தில் நிச்சயமாகவே உங்களை கவலைக்குள்ளாக்கும். It can have positive consequences but also negative consequences. அநேக நேரங்களில் நீங்கள் எடுக்கிறதான முடிவுகள் சில வேளைகளிலே பாதகமாக உங்களை பாதிக்கலாம், சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நன்மைகளையும் கொடுக்கலாம். If a person has been touched by the power of the Holy Spirit, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தொடப்படுவான் என்று சொன்னார், and he is being led by the power of the Holy Spirit, அதேபோல பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அந்த மனுஷன் நடத்தப்படுவான் என்று சொன்னார். such a person will normally walk in the ways of God. அப்படிப்பட்ட நபர் பொதுவாகவே தேவனுடைய வழியில் நடக்குவதை விரும்புவார்கள். And walking with God and being led by the Spirit will never contradict one another. தேவனோடு நடப்பதும் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுவதும் ஒருபோதும் ஒன்றுக்கு பின் முரணாக அமையாது. I think this is one of the things, facts and truths, what we have to learn as Christians. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் அல்லது ஒரு உண்மையான காரியம் இதுவாக இருக்கிறது. You know, God has given you, has put a way before you that He has foreordained so that you walk in them. தேவன் உங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட பாதைகளை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த பாதைகளிலே நீங்கள் நடந்து செல்லும்படியாக அவைகளை அவர் வைத்திருக்கிறார். There are certain things that God wants you to accomplish during your lifetime. உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். You know, and Abraham can never be a Samuel. ஆபிரகாம் ஒருபோதும் ஒரு சாமுவேலாக இருக்க A முடியாது. Samuel can never be a Joshua. சாமுவேல் ஒருபோதும் ஒரு யோசுவாவாக இருக்க முடியாது. You know, each one of them was called to fulfill certain
plans and purposes of God in their lives. அவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்காக செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்களுக்காக அவர்கள் And முன்குறிக்கப்பட்டிருந்தார்கள். the plans and purposes that God gave in their lives அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான திட்டங்களும் நோக்கங்களும் obviously became the visions that was really driving them. வெளிப்படையாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடத்துகிறதான தரிசனங்களாக மாறியது. You know, this is the thing what we have to understand when we want to serve God in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை நாம் சேவிக்க விரும்பினால் இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள You know, வேண்டும். very often nowadays it's quite contradictory to the word of God. அடிக்கடியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நாம் எடுக்கிறதான முடிவுகள். And we say, oh, God is leading me in a different way. தேவன் என்னை வேறு பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லுவோம். But when you see all these heroes of faith, for example, ஆனால் இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எல்லாம் நம்ம பார்க்கும்போது they had a passion for what God has told them. தேவன் அவர்களுக்காக சொன்ன காரியங்களை குறித்து அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் They காணப்பட்டது. knew they had to fulfill God's plans and purposes. கர்த்தருடைய திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். Yes, they were being led by the power of the Holy Spirit. ஆம், நிச்சயமாகவே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள் But the leading of the Holy Spirit will never contradict the plans and purposes of God. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு சென்ற பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான திட்டங்களுக்கு அது ஒருபோதும் முரணாக இருக்கவே இல்லை. A person who really believes on God or trusts God in his life, ஒரு நபர் தேவனை உண்மையாக விசுவாசித்து அவரை நம்பும்போது when he takes decisions in his personal life, அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவுகளை எடுக்கும்போது yes, these decisions are going to affect you today and also in eternity. ஆம், அந்த முடிவுகள் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களை பாதிக்கும், அதே போல நித்தியத்திலும் உங்களை பாதிக்க போகிறது. But it never contradicts or destroys the plans and purposes that God has for you personally. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான திட்டங்களை நோக்கங்களை அது ஒருபோதும் அழிப்பதில்லை. You know, some people sometimes speak as if God is correcting his plans for you every day of his life. அநேக நேரங்களில் சில ஜனங்கள் இப்படி பேசுவார்கள், இதோ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்ததான திட்டங்களின் நோக்கங்களையும் அனுதினம் தேவன் சரி செய்து கொண்டிருப்பது போல. As if God is correcting that every 6 years or 3 years or 2 years. ஒவ்வொரு 2 வருடங்கள் 6 வருடங்கள் 3 வருடங்களுக்கு பிற்பாடு ஏதோ தேவன் தமது திட்டங்களை மாற்றுவதைப் போல பேசிக் கொண்டிருப்பார். No, even before you were born, even before the foundation of this world, இல்லை, இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே God set his eyes upon you. தேவன் தமது கண்ணை உங்கள் மீது பதிய You know, வைத்தார். Abraham could have not known for 75 years about the plans of God in his life. ஆபிரகாம் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையின் 75 வயது வரைக்கும் தேவன் தம்முடைய வாழ்க்கையில் வைத்திருந்தான திட்டங்களை அறியாமல் But இருந்திருக்கலாம். on the day God encountered this man, ஆனால் என்றைக்கு தேவன் அந்த மனுஷனை சந்தித்தாரோ he knew exactly where he's going to and how he's going to do it. அதற்கு பிற்பாடு இதை எப்படி செய்ய போகிறார், எங்கே செய்ய போகிறார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரிய You know, வந்தது. I would really like you to read the entire scripture, the book of Hebrews, when you get back home. உண்மையாகவே நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கும்படியாக நான் You விரும்புகிறேன். know, when you don't read a full book continuously, நீங்க ஒரு புத்தகத்தை முழுமையாக தொடர்ந்து வாசிக்காவிட்டால் you will just pick verses here and there and come to totally wrong conclusions. நீங்கள் வசனங்களை இங்கும் அங்குமாக வாசித்துவிட்டு முற்றிலும் ஒரு தவறான முடிவுக்கு வந்து You விடுவீர்கள். know, this is one of the biggest disasters here in India especially. இன்றைக்கு இந்திய தேசத்தில் விசேஷமாக இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு குழப்பம் இதுதான். You know, they just take one verse out of context அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வெளியே எடுத்து and they give the verse their own meaning, தங்களுடைய சொந்த அர்த்தத்தை அதற்கு கொடுத்து and they give a sugar-coated explanation for the word that they have written. They read in their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே படித்ததான ஒரு வசனத்துக்கு அவர்கள் விரும்புகிறதான ஒரு அருமையான ஒரு இனிப்பான ஒரு விரிவாக்கத்தை கொடுத்து விடுவார்கள். You know, in this church of the Jews, it was quite a rough time right now. அன்றைக்கு எபிரேயர் எழுதின நிருபம் எழுதப்படும் பொழுது அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சோதனையின் நாட்களாக இருந்தது. They came out of the old covenant. They are walking in the new covenant now. இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலிருந்து வெளியே வந்து புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கைக்குள் But வந்தார்கள். after they crossed over, there are a lot of persecutions for them. ஆனால் அவர்கள் இந்த பலவிதமான உபத்திரவங்களை கடந்து வந்த போது So the first 10 chapters, this man, the person who wrote this letter, is trying to explain to them about the new covenant. முதல் 10 அதிகாரங்களை எழுதினதான அந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆக்கியோன்
இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா உடன்படிக்கை காட்டிலும் மேலானவர் என்பதை சொல்லிக் கொண்டு He வருகிறார். said you don't live through all those things what you did in the Old Testament. இங்கே எபிரேயருக்கு எழுதினதான ஆக்கியோன் சொல்லுகிறார், நீங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களினாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது மேன்மை அடைவதில்லை. It's not about laws, it's not about ceremonies. நியாயப்பிரமாணம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல, All the explanations what you have for the law, the book of the law. அல்லது நியாயப்பிரமாணத்திற்காக நீங்கள் கொடுக்கிறதான எல்லா விளக்கங்களும் அல்ல. No, you have been made just through faith you came to the Lord Jesus. இல்லை, உங்களுடைய விசுவாசத்தினாலே மாத்திரம் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நீங்கள் வந்தீர்கள். And when you came to the Lord Jesus, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்தபோது it's not about ceremonies, it's not about laws in your life. இது சடங்காச்சாரமும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியங்களும் அல்ல, It's not about everything that you did in the Jewish religion now. அல்லது யூத கலாச்சாரத்தில் இருந்த பொழுது நீங்கள் செய்த காரியங்களும் அல்ல. So actually the first 10 chapters, actually it is a lecture on how to live in this new covenant. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய முதல் 10 அதிகாரங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்குள் நீங்க எப்படி இந்த புதிய உடன்படிக்கை கீழ் வாழ முடியும் என்பதை பற்றி And சொல்லப்பட்டிருக்கிறது. then he speaks about the faith of Abel. அதற்கு பிற்பாடு ஆபேலினுடைய விசுவாசத்தை பற்றி, And then he speaks about how Enoch was walking with God. அதற்கு பிற்பாடு ஏனோக்கு எப்படி தேவனோடு கூட நடந்தான் என்பதை He was பற்றி. walking and walking and walked into heaven one day. இந்த மனுஷன் தேவனோடு கூட நடந்தான் ஒரு நாள் பரலோகத்திற்குள்ளேயே நடந்து He சென்றான். speaks about the faith of Noah that made him to build an ark. அதற்கு பிற்பாடு தேவனுக்காக ஒரு பேழையை கட்ட ஆரம்பித்ததான நோவை பற்றி It சொல்லுகிறது. speaks about the life of Abraham, which was a pattern for everyone who's going to believe in the future. அதற்கு பிற்பாடு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதான அந்த விசுவாச நடையை பற்றி. And then he speaks about Moses, for example. அதற்கு பிற்பாடு மோசேயை பற்றி சொல்லுகிறார். The decisions he had to take because of his decision to follow God. இந்த மோசே தேவனை பின்பற்றும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்ததான முடிவுகள். Dear sisters, sometimes we think we speak about faith only in the New Testament. அநேக நேரங்களிலே விசுவாசமானது இந்த புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். No, when you go into the Old Testament, you read about faith everywhere. இல்லை, பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் விசுவாசத்தை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். Suddenly one day, God encounters them and gives them a pattern to walk in. திடீரென்று தேவன் ஒரு நாள் இந்த பரிசுத்தவான்களை சந்தித்தார். அதற்கு பிற்பாடு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான முறையை கர்த்தரே அவர்களுக்கு சொன்னார். He gave them a plan and a purpose for their lives. இந்த குறிப்பிட்ட வாழ்க்கைகளுக்காக தேவன் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருப்பதாக சொன்னார். And this plan and this purpose never changed again. இந்த திட்டங்களும் நோக்கங்களும் அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில மாறவே இல்லை. You know, this is one of the reasons why the saints of the Bible were so successful in their spiritual walk with God. இதனால்தான் வேதத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் தாங்கள் தேவனோடு நடக்கிறதான நடையிலே ஒருபோதும் அவர்கள் தோல்வி அடையவே இல்லை. It was God who was leading them. அவர்களை நடத்தினது தேவன்தான். And the walk with God never changed in their lives every 3 months and 2 years and 5 years. அவர்கள் தேவனோடு நடந்த நடையானது ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் 5 வருஷங்களுக்கும் அல்லது 3 வருஷங்களுக்கு ஒரு முறை மாறவில்லை. But you know the faith what you have on the Lord Jesus Christ. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கிறதான விசுவாசம். There are things that your faith will accept and there are things that your faith has to deny, for example. சில நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிறதான முடிவுகள் அல்லது கர்த்தராகிய இயேசுவின் மீது வைக்கிறதான விசுவாசம் சில நேரங்களிலே உங்களுடைய விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்ளும், சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசம் அதை மறுதலிக்கும். And when you are following Jesus Christ as the writer of the book of Hebrews, it's always it's better. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் மீது நீங்க வைத்து நீங்க நடக்கிறதான அந்த விசுவாசம் வைத்து நடக்கிற நடையானது எப்பொழுதுமே அது மேன்மையானது என்று சொல்லி எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது. The forgiveness of sins by Jesus is better. இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதான அந்த பாவ மன்னிப்பு மேன்மையானது. The blood of Jesus is better. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது மேன்மையானது. The high priesthood of Jesus is better. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரதான ஆசாரியத்துவம் அது மேன்மையானது. The new covenant given by the Lord is better. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான அந்த புதிய உடன்படிக்கை அது மேன்மையானது. But you know, when you come to the place and say, what are the things that faith really says, I cannot accept this anymore. ஆனால் அநேக நேரங்களில் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், சில நேரங்களில் கர்த்தராகிய இயேசுவை நீங்க பின்பற்றும் பொழுது என்னுடைய விசுவாசம் ஏற்றுக்கொள்ளாத நிலை என்பது என்ன என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். When you begin to fulfill the plans and purposes of God in your life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் நிறைவேற்ற தொடங்கும் one of போது the first things that in the book of Hebrews what Moses had to reject in his life, எபிரேயர் புத்தகத்திலே மோசேயை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதான முதற் காரியம், he had to really reject the prestige what he had in his personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்கிறதான அந்த அந்தஸ்தை
அவர் வெறுக்க வேண்டியதா இருந்தது. You know, the plans of God for Moses started well before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மோசேயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய திட்டமானது Do தொடங்கிவிட்டது. you know God had a plan for you and for me even before we were born in this world? உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் தம் மீது வைத்திருக்கிறதான உங்கள் மீது வைத்திருக்கிறதான திட்டத்தை அவர் தொடங்கி விட்டார் என்று. The way he was guiding you through all through the things what you had to go through in your life. இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கடந்து செல்கிறதான எல்லா காரியங்களும், When you look back into your personal life this evening, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த மாலை வேளையில நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, you know how God has been protecting you, தேவன் உங்களை எப்படி பாதுகாத்து வந்திருக்கிறார், how God has carried you on his shoulders, எப்படியாக தேவன் தமது தோள்களின் மீது உங்களை சுமந்து how வந்திருக்கிறார், God was protecting you all through these years. எப்படி ஆண்டவர் இந்த எல்லா வருடங்களும் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். Dear sisters, it was a sign how God had a purpose and a plan for you even before you came into this world. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்குள்ளாக நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே தேவன் எப்படி தம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கி வைத்திருக்கிறார். Moses should have been killed even immediately after his birth. மோசே பிறந்தவுடனே கொல்லப்பட்டிருந்திருக்கலாம். You know, somehow the midwife saved his life. எப்படியோ மருத்துவச்சிகள் இந்த மோசேயினுடைய உயிரை காப்பாற்றினார்கள். You know, the order came from the palace, kill all the male children now. அன்றைக்கு அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை பிறந்தது, பிறக்கிறதான எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிறக்கும் பொழுதே நீங்கள் கொலை செய்ய வேண்டும். And just after 3 months this child had to float on the Nile in a basket. ஆனா 3 மாதங்களுக்கு பிற்பாடு இந்த குழந்தை நைல் நதியிலே ஒரு கூடையிலே வைத்து அங்கே அனுப்பப்பட்டது. You know, sometimes maybe we think the Nile is something like Kaveri or something like that. நம்ம ஒருவேளை நினைக்கலாம் நைல் நதியானது இங்க இருக்கிற காவேரி ஆறு போல இருக்குமோ. No, it's a big river with a lot of waves. இது பெரிய ஒரு நதி, அதுல நிறைய அலைகள் இருக்கும். And under the waves there are crocodiles waiting. அந்த அலைகளுக்கு கீழே அங்கே முதலைகள் காத்து கொண்டிருக்கும். Just imagine this basket is floating around. யோசித்து பாருங்க, ஒருவேளை அந்த கூட அப்படியே கவுந்திருந்தா, Just one crocodile plunging its nose into the basket. அப்படியே ஒரு முதலை அந்த கூடையில தன்னுடைய தலையை விட்டிருந்தா, Everything would have been finished. அன்றைக்கே எல்லாம் முடிந்திருக்கும். And soon the sister of Moses is waiting. ஆனா அந்த இடத்திலே மிக வேகமாக மோசேயினுடைய சகோதரி காத்து And கொண்டிருக்கிறார். soon after that the daughter of Pharaoh is waiting. அதற்கு பிற்பாடு பார்வோனுடைய மகள் காத்து கொண்டிருக்கிறாள். Why did she come to bathe at that time? எதற்கு பார்வோனுடைய மகள் அந்த நேரத்திலே ஸ்நானம் பண்ணியும்படியாக அந்த இடத்திற்கு வர Have வேண்டும்? you ever thought about the plans and purposes of God? கர்த்தருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நீங்கள் சிந்தித்து You know, பார்த்தீங்களா? sometimes we think everything is coincidence that happened in my life. அநேக நேரங்கள் நம்ம நினைப்போம், என்னுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்து விட்டது. No, it was never coincidence, I tell you. இல்லை, எப்பொழுதுமே அது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. Everything happened according to the plans and the purposes of God. எல்லாமே கர்த்தருடைய திட்டங்களின்படி நோக்கங்களின்படி தான் நடந்திருக்கிறது. And the biggest surprise is this. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியமே, The daughter of Pharaoh looks into this baby. அன்றைக்கு பார்வோனுடைய மகள் அந்த கூடையில் இருக்கிறதான குழந்தையை பார்க்கிறாள். Immediately she sees that he has been circumcised. உடனடியாக அவளுக்கு தெரியும், இந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. And because he was circumcised, it must be a Hebrew child. இந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால இது ஒரு எபிரேய குழந்தையாக தான் இருக்க She வேண்டும். should have brought this baby immediately to the father. இந்த குழந்தையை உடனடியாக அதனுடைய தகப்பனிடத்திற்கு அவள் கொண்டு வர முடியும். Or at least inform the palace, for example. அல்லது ஒருவேளை அரண்மனைக்கு அவள் தகவல் The தெரிவித்திருந்திருக்கலாம். Bible says the baby was looking from a godly aspect. When you see, he was looking like God, it says in the Hebrew language. எபிரேய மொழியிலே அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சாயலாய் இருந்தது என்று As சொல்லப்பட்டிருக்கிறது. if he was with God. The picture of this baby really was so attractive for this lady. இந்த குழந்தையினுடைய தோற்றமானது ஏதோ தேவன் அந்த குழந்தையோடு கூட இருக்கிறது போல அந்த குழந்தையினுடைய தோற்றம் அவ்வளவு அழகா இருந்தது. And she said, no, I'm not going to kill this baby. அப்பொழுது அவன் நினைத்தாள், இல்லை, இந்த பிள்ளையை நான் கொல்லப் போவதில்லை. You know, it is sometimes very funny things what God does. சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிறதான காரியங்கள் மிகவும் வேடிக்கையாக கூட இருக்கும். And this fellow grows up in the same palace that said all Hebrew children must be killed. இந்த மோசே வளர்கிறதான அரண்மனை எந்த அரண்மனை என்றால், எல்லா எபிரேய பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று எங்கே இருந்து கட்டளை பிறந்ததோ அந்த அரண்மனையிலேயே இவன் I வளர்க்கப்படுகிறான். tell you, God has a lot of humor, I tell you. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நிறைய காரியங்களை பற்றி அவர் சிரிப்பார் என்று. I think he said, okay, you want to kill all the Hebrew children?
ஒருவேளை ஆண்டவர் நகைச்சுவையாக இப்படி நினைத்திருக்கலாம், எல்லா எபிரேய பிள்ளைகளையும் நீ கொல்ல நினைக்கிறாயா? Hey, the future redeemer of Israel is going to grow there in your own palace. இஸ்ரவேல் தேசத்திலே எதிர்காலத்தில் அவர்களை மீட்க போற அந்த மனுஷனே உன்னுடைய அரண்மனையில தான் வளர போகிறார். He is going to take all the people out of Egypt one day. ஒரு நாள் இந்த எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய எல்லா ஜனங்களையும் அவன் வெளியே கொண்டு போக போகிறார். And he said, I have, after when he was 40 years of age, for example, இந்த மனுஷனுக்கு 40 வயது ஆகும்போது he said, I have to come to a decision. அவன் நினைத்தான், நான் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர I வேண்டும். know that I do not belong to this palace. நான் இந்த அரண்மனைக்கு சொந்தமானவன் அல்ல. I have to get rid of the prestige of my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிறதான இந்த அந்தஸ்தை நான் வெறுத்தாக வேண்டும். I have to reject this palatial life. இந்த அரண்மனை வாழ்க்கையை நான் நிராகரிக்க வேண்டும். The whole studies and the lifestyle that I have been enjoying. இந்த எகிப்து தேசத்திலே நான் கற்றுக்கொண்டதான எல்லா கலைகள், எல்லா விதமான வல்லமையான காரியங்கள், I don't want to enjoy the fleeting pleasures of sin in this world anymore. இந்த உலகத்தினுடைய அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிற காரியங்களை நான் விட போகிறேன். I am come to suffer along with the children of God, for நான் example. தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்ள My போகிறேன். dear brothers and sisters, if you are going to follow God in your life, கர்மியான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் பின்பற்ற if you விரும்பினால், want to fulfill the plans and purposes of God in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தையும் நோக்கங்களையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால், it is not where can I have it better now? எந்த இடத்திலே போய் நான் சுகமாக இருக்க முடியும் என்பதை பற்றி அல்ல. What can make my life even better than what I am enjoying now? இப்பொழுது நான் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இன்னும் வசதியான வாழ்க்கை எனக்கு எப்படி வரும் என்பதை பற்றி அல்ல. There are things God says you cannot have this like this in your life anymore. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுவார், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான சில காரியங்கள் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. 40 years you have been in the palace. 40 வருஷங்கள் நீ அரண்மனையில் இருந்தாய். You've been enjoying all the facilities in this palace. இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிறதான அரண்மனையில எல்லா விதமான வசதிகளையும் நீ அனுபவித்தாய். You have a great reputation of being the son of the daughter of Pharaoh. பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிறதான அந்த அந்தஸ்தை நீ அனுபவித்தாய். Some historians even say like this. சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், Moses would have been the successor of Pharaoh one day. மோசே ஒருவேளை பார்வோனுக்கு அடுத்த ராஜாவா கூட எகிப்து தேசத்திலே வந்திருக்க முடியும். That was the line of succession. இதுதான் அடுத்த வரிசையாக வரப்போகிறதான இளவரசனுடைய But பதவி. suddenly this man throws away everything. ஆனா திடீரென்று மோசே எதுவும் வேண்டாம் என்று சொல்லி Because he தூக்கி says, I have to follow God now. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், இல்லை நான் தேவனை பின்பற்றியாக God வேண்டும். has given a vision in my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை He has கொடுத்திருக்கிறார். plans and purposes for my life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் சில திட்டங்களை It's நோக்கங்களை not getting my வைத்திருக்கிறார். life better than what I am enjoying now. இப்பொழுது நான் இருக்கிற சந்தோஷம், வசதி வாய்ப்புகளை காட்டிலும் இன்னும் மேலான இடத்திற்கு போக வேண்டும் No, என்பதற்காக I அல்ல. am going to get out of the palace. இல்லை, இந்த அரண்மனையை விட்டு நான் வெளியேற போகிறேன். I am not going. I am going to go away, choosing rather to share ill treatment with the people of God. இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கிறதான துன்பத்தையே நான் தெரிந்து கொள்ள I போகிறேன். don't want this fleeting pleasures, this temporary pleasures of sin இந்த anymore. அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம். You know, I want to tell you something about sin. பாவத்தை குறித்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Yes, if you're going to sin in this world, இந்த உலகத்திலே நீங்கள் பாவம் செய்தால் for a certain time it can be very enjoyable. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பாவம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க You கூடும். know, it's not like that. Some people say, if you go to sin, then you are immediately destroyed. நீங்க பாவத்துக்கு போனா உடனடியாக அழிந்து போவீர்கள் என்று சொல்லுவார்கள். No, some people say, oh yeah, I can sin. I'm enjoying life now. ஆனா சிலர் சொல்லுவார்கள், நான் பாவம் செய்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் அனுபவிக்கிறேன். But this enjoyment is going to be very short. ஆனா இந்த சந்தோஷம் மிக குறுகிய காலத்துக்கு தான். And this short enjoyment will totally destroy you. இந்த குறுகிய கால சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் அழித்து And this is the போடுகிறது. reason why sometimes Satan brings you to the point of sinning in your life. இந்த காரணத்தினால தான் பிசாசானவன் நீங்க பாவம் செய்கிறதான இடத்துக்கு உங்களை கொண்டு வருகிறான். Hey, come on, enjoy life now. சாத்தான் சொல்வான், வா சந்தோஷமாக உன் வாழ்க்கையை அனுபவி. And then you say, hey, it is true, it's wonderful. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, ஆமா பிசாசு சொல்றது கூட நல்லதுதான், I'm enjoying life now. இப்பொழுது என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. And after 6 months or 1 year, you are totally gone. 6 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே முடிஞ்சது. There அவ்வளவுதான். was a certain drug that came into the market in countries like Germany some years ago. சில வருஷங்களுக்கு முன்பதாக ஜெர்மனி போன்ற தேசங்களிலே சில போதை மருந்துகள் வந்தது. You know, people thought, oh, that's wonderful. If you take this drug, you can just enjoy life. அந்த நாட்களிலே சந்தைக்கு கொண்டு வந்ததாங்க அந்த போதை மருந்துகளை பார்த்து ஜனங்கள் நினைத்தார்கள், இது எவ்வளவு சந்தோஷமா I இருக்குது. feel like always floating in the air. நான் ஏதோ அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியே இருக்குது. I'm just enjoying life. நான் என் வாழ்க்கை சந்தோஷமா அனுபவிக்கிறேன். But after a few weeks, ஆனா சில வாரங்களுக்கு பிற்பாடு they looked so aged.
அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே முதுமையடைந்த தோற்றத்துக்கு போயிடுவாங்க. All the teeth was falling away, அவங்க பல்லெல்லாம் விழுந்துரும். and within a few months they were gone forever. சில மாதங்களுக்கு பின்பாக மரித்தே போவார்கள். Yes, sin can give you enjoyment for a certain time, நிச்சயமாகவே பாவம் சில குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உண்மைதான். but in this short time I tell you it'll totally destroy you. ஆனா இந்த குறுகிய காலத்துக்குள்ளாகவே அந்த பாவம் உங்களை முற்றிலுமாக அடித்து This விடுகிறது. is the problem where people have. They just start something and then they see, I cannot be delivered anymore. எனவேதான் ஜனங்கள் சில பாவங்களை ஆரம்பித்து விடுவார்கள், அதற்கு பிற்பாடு அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாது. I think you know about this eagle that was flying over the Niagara Falls some years ago. இந்த நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு மேலாக பறக்கிறதான அந்த கழுகினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று It was a நினைக்கிறேன். very cold time. அந்த நாளிலே மிகவும் ஒரு குளிரான ஒரு நாளாக இருந்தது. This eagle was so hungry, it wanted to eat something there. அப்போ அந்த கழுகு நினைச்சது, ரொம்ப பசியோடு இருந்தது, ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சது. You know, if you go to this falls, you will just enjoy it. It's some of the remarkable falls that you can ever see in your life. நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போனா நீங்க அது பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான இடம். All the thunder of this water. அந்த தண்ணீர் விழுகிறதான மிக கனத்த சத்தம். And so, just because it was winter, a carcass was floating around. அது ஒரு குளிர்காலமா இருந்தபடியினாலே ஒரு மரித்த ஒரு பிரேதமானது அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டு வந்தது. And immediately this eagle swooped down and sat on the carcass. உடனடியாக அந்த கழுகானது பறந்து போய் அந்த சடலத்தின் மீது உட்கார்ந்தது. Maybe it said, oh, it's a wonderful lunch. அது நினைத்தது, நல்ல ஒரு மதிய சாப்பாடு கிடைச்சது, Oh, I can eat and keep on enjoying now. நான் அதை அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். And suddenly it sees the roar of water now, திடீர்னு பார்த்தா அந்த தண்ணீர் விழுகிற சத்தம் ரொம்ப கிட்ட கேக்குது. falling down for many hundreds of meters. கிட்டத்தட்ட அநேக மீட்டர் தூரங்களுக்கு அது மேலிருந்து கீழே விழுந்து And கொண்டிருக்கிறது. suddenly this eagle is trying to get up now. திடீர்னு பார்த்தா இந்த கழுகு பறக்க முயற்சிக்கிறது. And the claws are totally frozen. ஆனா அதனுடைய கால்களுடைய நகங்கள் எல்லாம் அந்த சடலத்தில் அப்படி உறைந்து It's போய்விட்டது. not able to lift up the carcass. அதனால தன்னுடைய அந்த சடலத்தையும் அதனால தூக்க முடியல. And the carcass on the eagle and the eagle came down crashing. அப்படியே அந்த சடலத்தோடு சேர்ந்து அந்த கழுகும் சேர்ந்து மேலிருந்து தண்ணீர் நீர்வீழ்ச்சியில கீழே விழுந்தது. This is what is written about Moses. இதுதான் மோசேயை பற்றி He எழுதப்பட்டிருக்கிறது. said, yes, it could be enjoyment. ஆம், ஒருவேளை இது ஒரு சந்தோஷமா இருக்கலாம். But I know it's just going to be for a fleeting moment. ஆனா மோசேக்கு நன்றாக தெரியும், இது ஒரு அனித்தியமான ஒரு பாவ I சந்தோஷம். don't want to be crashing down one day. நான் ஒரு நாள்ல இந்த பாவத்தினாலே நான் தலைக்குப்புற விழுந்து அழிய விரும்பவில்லை. My dear sisters who are listening to me, I tell you, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, when you begin to do the purposes of God in your life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் செய்யும்போது, God called you in the first place to be a servant. ஆண்டவர் உங்களை அழைத்ததான முதல் இடமே தேவனுக்கு சேவை செய்யும்படியாக, வேலைக்காரனா இருக்கிறதுக்கு, to be a servant. நீங்கள் தேவனுக்கு ஒரு வேலைக்காரனாக The இருக்கும்படியாக. word doulos in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே டூலோஸ் என்கிறதான அந்த வார்த்தைக்கு, You know, this word ஊழியக்காரன் in Tamil can be very misleading. இந்த தமிழ்ல அதை நம்ம ஊழியக்காரன் என்று சொல்லுகிறோம், ஆனா அது முற்றிலும் நம்மை தவறாக நடத்துகிற ஒரு வார்த்தையாக. And many people say, oh, white jippa, white veshti, black Bible in the hand. அநேகர் நினைக்கிறார்கள் ஊழியக்காரன் என்றாலே வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேஷ்டி கையில ஒரு கருப்பு பைபிள் And a handkerchief on the black Bible. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு வெள்ளை கலர் ஒரு கர்ச்சீப். And this is what ஊழியக்காரன் is. இப்படி இருக்கிறவர் தான் ஒரு ஊழியக்காரன் என்று But நினைக்கிறார்கள். the word doulos means வேலைக்காரன். ஆனா டூலோஸ் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே ஒரு வேலைக்காரன் என்பதுதான். And he said not only is rejecting this fleeting enjoyment what he's having. இந்த மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் வெறுத்தது மாத்திரமல்ல, He said, I choose for ill treatment along with the people of God. சொன்னார், தேவ ஜனங்களோடு கூட அவர் அனுபவிக்கிறதான துன்பத்தையே நான் தெரிந்து கொள்கிறேன். I know that my people are slaves. என்னுடைய ஜனங்கள் அடிமைகள் என்பது எனக்கு தெரியும். I know that they have to carry straw in their lives. தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வைக்கோலை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு I தெரியும். know that they're just building bricks all around them. அவர்கள் எல்லா இடங்களிலும் செங்கல்லைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். Sometimes they have to wander around kilometers to gather straw for themselves. அநேக நேரங்களிலே இந்த செங்கல்களை செய்வதற்கு இந்த வைக்கோலை தேடும்படியாக அநேக கிலோமீட்டர்கள் நடக்கிறார்கள் என்று தெரியும். Yes, I know everything in my life. ஆம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நன்றாக தெரியும். But still, I don't want this life in the palace. இருந்தாலும் கூட அரண்மனையில் இருக்கிற இந்த வாழ்க்கை இனிமேல் எனக்கு I வேண்டாம். don't want the fleeting enjoyment, the success of this palace. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களும் அரண்மனையினுடைய வெற்றிகளும் எனக்கு வேண்டாம். My dear sisters who are listening to me now, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, if it is the will of the Lord, I will soon speak about great men and women of God who sacrifice everything in their lives for the kingdom of Jesus. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தியாகங்களை செய்ததான
பெரிய பரிசுத்தவான்களை பற்றி நான் பேச When விரும்புகிறேன். you read about the great men and women of God in their lives, இந்த உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய தேவனுடைய மனுஷிகளை பற்றி நீங்க வாசிக்கும் the world was never worthy of them. இந்த உலகம் அவர்களுக்கு ஒருபோதும் பாத்திரமாக இருந்ததில்லை. But in order to fulfill the purposes and plans of God in their personal lives, ஆனா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி முடிக்கும்படியாக for them it was rejecting everything that belongs to the palace of the lives. அவர்களை பொறுத்தவரை தங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அரண்மனை வாழ்க்கையா இருந்ததோ அது எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட I வேண்டியதாக have இருந்தது. to give up everything in my life என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டும். because somehow I want to take part in the second resurrection. ஏனென்றால் எப்படியாவது இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற்றாக வேண்டும். Somehow I want to get people to believe on Jesus. எப்படியாவது கர்த்தராகிய இயேசுவை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். You know, this is what Paul is writing in First Corinthians chapter 2, for example. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் You எழுதுகிறார். know, when I came to you, when I was preaching the gospel to you, நான் உங்களிடத்தில் தேவனை அறிவிக்கிறவனாக வந்தபோது it was a demonstration of the Spirit and of power. அது தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. That your faith may not rest in the wisdom of men, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, but in the power of God. தேவனுடைய பலத்திலே நிற்கும்படியாக. And this is how I wanted to do ministry. இப்படித்தான் உங்கள் மத்தியில நான் ஊழியம் செய்ய You know, தீர்மானித்திருந்தேன். what a great difference to ministers and ministries today. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் எவ்வளவு வேறுபட்டதா இருக்கிறது. When you read about great people of God who consecrated their lives to fulfill the plans and purpose of God in their lives. இந்த உலகத்திலே தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்ததான ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பற்றி நீங்க வாசிக்கும்போது They had to give up all the prestige of their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தான அந்தஸ்தை விட வேண்டியதாக They didn't want the fleeting pleasures of the sins in their lives. இந்த உலகத்தினுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர்கள் விரும்பவில்லை. You know, they just wanted to really suffer along with the people of God. அவர்கள் விரும்பினதெல்லாம் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். You know, sometimes we think blessing means it's always earthly blessing. சில நேரங்களிலே ஆசீர்வாதம் என்றாலே இந்த உலகத்தினுடைய இந்த பொருட்களுடைய ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிறோம். You know, whenever I see some, you know, especially now the new year is coming now, இப்பொழுது புது வருஷம் வரப்போகிறது. and you will see a lot of posters called blessings. நிறைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்களை நம்ம பார்ப்போம். Everywhere I see there'll be a bungalow, எல்லா வாக்குத்தத்த வசனத்திலையும் பார்த்தா ஒரு பெரிய மாடி வீடு, and there'll be a big car. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் இருக்கும். This car you cannot even drive in India. அந்த காரை நீங்க இந்தியால ஓட்டக்கூட முடியாது, அவ்வளவு Yes, you பெருசா can drive them in America maybe. அந்த கார் எடுத்துட்டு போய் நீங்க அமெரிக்கால தான் ஓட்ட முடியும். It'll be just like a boat there. அங்க பார்த்தா ஏதோ பெரிய படகு மாதிரி பெரிய கார் And நிக்கும். then they will say, this is the blessing of God for you for 2025. 2025க்கு உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. But you know what Jesus said about covetousness? ஆனா இயேசு கிறிஸ்து பொருளாசையை பற்றி இச்சையை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? Luke chapter 12, he was giving a parable. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு உவமையை சொல்லுகிறார். He is telling about a person who was boasting about everything he has gathered for the future. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லா பொக்கிஷங்களையும் சேர்த்து வைத்த பிற்பாடு அவன் எப்படி பெருமை பாராட்டுகிறான் என்பதை I பற்றி tell you, சொல்லுகிறார். it's not wrong to have money in your life. உங்களுடைய வாழ்க்கையில பணம் வைத்திருக்கிறது தவறல்ல. If you're going to use it for the kingdom, use it. அதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க பிரயோஜனப்படுத்த முடியும்னா பயன்படுத்துங்க. But if you're going to be a covetous person, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொருளாசை உள்ள மனுஷனா if you இருந்தா, are never satisfied with what you have, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத பற்றி உங்களுக்கு திருப்தியே இல்லைன்னா, if you have 1 crore, you must have 5 crores. 1 கோடி இருந்தா அது 5 கோடி ஆகணும். 5 crores means 10 crores. 5 கோடி இருந்தா அது 10 கோடி ஆகணும். 10 crores means I would like to have 100 crores. 10 கோடி இருந்தா அது 100 கோடி ஆகணும். You just run and run in this rat race, இந்த எலி பிடிக்கிற ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருப்பீங்க. and suddenly one day everything is getting destroyed. கடைசியா பார்த்தா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. This is what Jesus said to this man on that day. இந்த நாளில அந்த மனுஷனை பற்றி ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். This night your soul is required of you. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். And the things you have prepared, whose will they be? அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? You are gathering everything. நீ எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறாயா? You know, who is going to have it? நீ மரித்த பிற்பாடு இதெல்லாம் யாருக்கு போகுது? You know, who is going to really enjoy everything? ஒருவேளை நீ மரித்த பிற்பாடு இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போகுது? You know, sometimes we think, oh, my children will enjoy it. எதிர்காலத்தில் என் பிள்ளைங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவீங்க. The moment they know that they have a lot of property for the future. எப்போ எனக்கு எங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வைத்திருக்கிறான்னு உங்க பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ, sometimes after the parents write the testament, for example, அல்லது பெற்றோர்கள் உயில் எழுதி வைத்த உடனே, I have seen a lot of real civil wars inside the house. உடனே வீட்டுக்குள்ள பெரிய உள்நாட்டு போரே தொடங்கிருக்கு.
I've seen this really. இதை நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். I've told so many parents in my life. என்னோட வாழ்க்கையில நிறைய பெற்றோர்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன். Write your testimony, but don't tell anyone. தயவு செய்து நீங்க உயில் எழுதுங்க, ஆனா தயவு செய்து எந்த பிள்ளைக்கும் அதை சொல்லாதீங்க. Don't tell anyone. அதை எந்த பிள்ளைங்களுக்கு சொல்லாதீங்க. You are going to give them that anyway. எப்படி இருந்தாலும் உங்க சொத்து உங்க பிள்ளைங்களுக்கு தானே போகுது. So what is the hurry now? இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? Some people are like this younger son in Luke chapter 15. இப்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அந்த இளைய மைந்தன் இருந்தானோ, Papa, you are going to die anyway. அப்ப அந்த பையன் சொன்னான் இல்லையா, அப்பா எப்படி இருந்தாலும் நீங்க மரிக்கத்தான் போறீங்க. So you are an aged person now. இப்ப வேற உங்களுக்கு வயசாயிட்டு இருக்குது. So why don't you give me the property now? ஏன் இப்பவே உங்க சொத்தை எனக்கு கொடுத்துற கூடாது? Should I keep on waiting for you? இன்னும் நீங்க மரிக்க வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? You'll be alive for the next 40 years. ஒருவேளை இன்னும் அடுத்த 40 வருஷத்துக்கு நீங்க உயிரோட இருந்தா என்ன பண்றது? And I will be already 50 or 60. எனக்கு அப்போ 50 60 வயசு ஆயிரும். I want to enjoy life. எனக்கு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டாமா? What about giving the money now? சரி இப்பவே நீங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா என்ன? Parents, I am not advising you, but I'm telling you this. பெற்றோர்களே, உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லவில்லை, ஆனால் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். From my experience I tell you, be careful. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், மிக ஜாக்கிரதையாக இருங்க. Some homes have been destroyed by testimonies. Do you know that? சில குடும்பங்களே நாசமானதுக்கு காரணமே அவங்க பெற்றோருடைய உயில்தான். I can tell you a very devastating story that happened in மிக India. மோசமான காரியங்கள் இந்தியாவுல நடந்தது, அல்லது நம்முடைய சபையில நடந்தது கூட நான் சொல்ல முடியும். I used to like this family very much. எனக்கு அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். That brother died out of cancer. அந்த சகோதரன் புற்றுநோயினால இறந்து போனார். And he had a daughter who was divorced and who was living alone. அந்த மனுஷனுக்கு விவாகரத்தான ஒரு மகள் இருந்தால், அந்த மகள் தனிமையாக வாழ்ந்து He வந்தார். also had sons. அவருக்கு மகன்களும் இருந்தார்கள். But because he had pity about his daughter, ஆனா தன்னுடைய மகளை பற்றி அவருக்கு ரொம்ப ஒரு பரிதாபம் இருந்ததனால he wrote a testimony and said, this house where I am living must be given to the daughter. அப்ப அவர் ஒரு உயிர் எழுதினால், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வீடு என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு என்னுடைய மகளுக்கு போகணும். And the sons also came to know about this. அந்த மகன்களுக்கும் அதை பற்றி தெரிய வந்தது. They never cared for the mother after that. You know this. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்த பின்னாடி எந்த பிள்ளைங்களும் அவங்க அம்மாவை பார்த்துக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. They were in elevated positions. அவங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. I usually watch who is sitting where, and every Sunday I keep on watching. சாதாரணமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாரும் எங்க உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்ப்பேன், ஒவ்வொரு குடும்பமும். One of the best things with Christian congregations is this. கிறிஸ்துவ சபையில் இருக்கிற ஒரு நல்ல சிறப்பான காரியம் என்னன்னா, people normally don't change the places. சாதாரணமா ஜனங்க எந்த சேர்ல உட்காருவாங்களோ அந்த சேரை மாத்தவே I மாட்டாங்க. do not know, this happens all over the world. இது உலகமெங்கிலும் நடக்கிறது. They will always sit in the same chair. எந்த சேர்ல உட்காருவாங்களோ அதே சேர்ல தான் வார வாரம் உட்காருவாங்க. And this makes it very easy for me to see, Komanan brother is there, okay, he's there, I know this exactly. அதனால உடனடியா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன், சரி இவர் வந்திருக்காரு, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. And so I was watching, Ayya was not there, this mother was not there. நான் பார்த்தேன், அந்த அம்மா அங்க இல்ல. And then after 2 days I sent someone to the house. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒருத்தங்களை அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்காக அனுப்பி Will you வச்சேன். please see what is happening to this mother? அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க போய் பாருங்க அந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. The problem was she slipped into the house, inside the house. பிரச்சனை என்னன்னா, வீட்டுக்குள்ளே அந்த அம்மா வழுக்கி விழுந்து broke her leg. காலை உடைச்சு She was lying down for 2 days. 2 நாளா அதே இடத்துல அவங்க விழுந்து கிடக்குறாங்க. She was not able to even get up. அந்த இடத்தை விட்டு அவங்களால எழும்பி கூட போக முடியல. She was living in a quite rich locality. அவங்க வாழ்ற இடம் நல்ல ஒரு பணக்காரங்க வசிக்கிற இடம் தான். She could not even cry out. அவங்களால சத்தம் போட்டு மற்றவங்களை கூப்பிட கூட முடியல. And afterwards our believers went inside, washed her, kept her and brought her back to the sofa. அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்த ஒரு விசுவாசி போய் அவங்கள தூக்கி அவங்கள கழுவி அவங்கள உட்கார இடத்துக்கு அந்த சோஃபாவுக்கு தூக்கி கொண்டு வந்து. My dear brothers and sisters, this is not my message this evening about testimonies. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில உயிலை பற்றி என்னுடைய செய்தி அல்ல. But I am telling you, be careful. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜாக்கிரதையாக இருங்கள். Be extremely careful. நீங்களுடைய காரியங்களை பற்றி, சொத்துக்கள் பிரித்து கொடுக்கிறது பற்றி மிக மிக நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். If you are going to fulfill the purposes and plans of God in your life, தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்றினால், not only to reject the palace life, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அரண்மனை வாழ்க்கையை நீங்கள் நிராகரிப்பது மாத்திரமல்ல, you choose to suffer with the people of God. தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கவும் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். He considered abuse suffered for the Christ greater than wealth and treasures of this Egypt.
எகிப்து தேசத்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Do you know why? He is looking forward to the reward that God is giving you. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய தேவன் தனக்காக வைத்திருக்கிறதான பிரதிபலனுக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். If you don't think about the reward that God has in his hands for you personally, எதிர்காலத்திலே தேவன் உங்களுக்காக கொடுக்கிறதான அந்த பிரதிபலனை குறித்து நீங்கள் நோக்கமா இல்லாவிட்டால், I do not know. I really feel bad sometimes when I listen to stories of Christians. அநேக நேரங்களில் கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடக்கிறதான கதைகளை கேட்கும்போது நான் மிகவும் வருத்தப்படுவதுண்டு. How very little they think about the future with God in their lives. எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் தாங்கள் தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்பதை பற்றி அவங்க எவ்வளவு குறைவா சிந்திக்கிறாங்க என்பதை பற்றி. One day we are going to see Jesus face to face one ஒரு day. நாள் இயேசுவை நாம் முகமுகமாக சந்திக்க போகிறோம். On that day, what is God going to tell you right into your face on that day? அந்த நாளிலே உங்களுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? Will he say, "Hey, well done, you did everything what I told you"? எல்லாவற்றையும் நீ சிறப்பாக செய்தாய், உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நீ சிறப்பாக செய்து முடித்தாய் என்று சொல்லுவாரா? You fulfilled the vision that I gave you. நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றி முடித்தாய் என்று The சொல்லுவாரா? plans and purposes that I had for you, you have fulfilled in your நான் life. உனக்காக வைத்திருந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி முடித்தாய் என்று சொல்லுவாரா? Or were you just choosing everything that was good for you? நான் அல்லது உனக்கு பிரியமான எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டாய் என்று சொல்லுவாரா? Oh, this was good for me, for my family. இது எனக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது என்று நினைத்து இதை தெரிந்து கொண்டாயா? You know, when we decided, my wife and I, to come to full-time ministry, நானும் எனது மனைவியும் முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்த போது we had great battles in our lives. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் சந்தித்தோம். You know, just because of our son. என்னுடைய மகனினாலே. First we thought we can leave him in a international school in Ooty. ஆரம்பத்தில் நாங்கள் நினைத்தோம் ஊட்டியில் இருக்கிற ஒரு சர்வதேச பள்ளியில அவனை ஒரு விடுதியில தங்க வைக்கலாம் என்று. There they used to teach in German. அங்க வந்து ஜெர்மன் மொழி கற்றுக் கொடுப்பார்கள். And let us stay in Trichy, we can go there every week. நாங்க நினைத்தோம் நம்ம திருச்சியில இருந்துட்டு வாரம் போய் அவனை பார்க்கலாம். I said, Uta, this will not be possible. அப்ப நான் சொன்னேன் என் மனைவியை பார்த்து, ஊட்டே இது நடக்காது. We have only one son. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். And he's going to be in Ooty. இந்த மகனையும் போய் நம்ம ஊட்டியில விட்டா we have to think about our children also. நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். One day he should not say, what ministry were they doing there? ஒரு நாள் நம்ம மகன் நம்மளை பார்த்து கேட்க கூடாது, இவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க. They left me alone in this hill city of Ooty. இங்க ஊட்டியில போய் என்ன மலை மேல ஒரு விடுதியில என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. And we thought we will come back to another decision. அப்போ நான் நினைச்சேன் நம்ம இன்னொரு முடிவு எடுக்கணும். As long as he says, I am going out of this home. நம்ம பையன் என்னைக்கு நான் வீட்டை விட்டு படிக்கிறதுக்காக தனியா போறேன் அப்படின்னு சொல்றானோ அது வரைக்கும், until this day we have to stay with him. அந்த நாள் வரைக்கும் நம்ம பையனோட தான் நம்ம இருக்கணும். At least one of us have to stay. குறைஞ்சது நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தராவது பையனோட இருக்கணும். Not idling over our lives. ஏதோ நம்ம வாழ்க்கையை நம்ம ஊழியத்தையே நம்ம ஒரு விக்கிரமாக்க கூடாது. No, we will be serving God and his purposes. நம்ம தேவனுக்காக அவருடைய நோக்கங்களுக்காக ஊழியம் செய்யணும், உண்மைதான். We will be working full time for the church of Jesus. நம்ம இயேசுவின் சபைக்காக முழு நேர ஊழியம் செய்யலாம். But at least we can stay with him for a few hours every day. ஆனா ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களாவது நம்ம மகனோடு கூட நம்ம செலவிடணும். We can invest in his personal life. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம முதலீடு செய்யணும். You know, I was a traveler. I used to travel hundreds and thousands of kilometers. நான் வந்து அதிகமா பிரயாணம் செய்பவன். என்னுடைய வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்தேன். Every year I covered at least 1 lakh of kilometers. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 1,00,000 கிலோமீட்டர்லாவது நான் பிரயாணம் பண்ணுவேன். I visited so many parts of Germany, but even Germans may not know. ஜெர்மனி தேசத்துல எத்தனையோ இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற ஜெர்மன்காரர்களுக்கு அந்த இடமெல்லாம் தெரியாது. I was traveling and traveling. நான் பிரயாணம் பண்ணேன். But my wife was investing in the church which we established there in Germany. ஆனா என்னுடைய மனைவி ஜெர்மனி தேசத்துல நாங்க ஸ்தாபித்த அந்த சபையிலே அவர்கள் முதலீடு செய்தார்கள். And she said, yes, after he comes back from school, at least for some time we can spend time with him. அதே நேரத்துல நம்முடைய மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்பொழுது சில மணி நேரமாவது அவனோடு கூட என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்வேன். Serving God, it has to do with decisions. தேவனை சேவிப்பது என்பது அது முடிவுகளை சார்ந்தது. It's not changing the plans and purpose of God that God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தான திட்டங்களை நோக்கங்களை மாற்றுவதல்ல. You know, choosing rather to share ill treatment with the people of God. தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை. And then to enjoy the fleeting pleasures of sin. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதான அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். You know, when you read, he considered abuse suffered for the Christ greater than wealth than the treasures of Egypt. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். When you read about this, suffered for the Christ greater wealth than the treasures of Egypt.
கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை, அடுத்தது எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள், இனி வரும் பலன் மேல் நோக்கம். If you know the Bible very well, உங்களுக்கு வேதம் நன்றாக தெரிந்தால் you will think, hey, how did Christ come in the Old Testament? கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டில் வந்தார் என்று நீங்க யோசிக்கலாம். How can Moses ever say write about Christ, for example? எப்படி மோசே இங்க கிறிஸ்துவை பற்றி அவர் நினைச்சிருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். You know, for that you and I should understand the Old Testament. இதற்காக நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். You know, in the Old Testament there were also people anointed who never knew God in their personal lives. பழைய ஏற்பாட்டிலே அநேகர் தேவனை அறியாதவர்கள் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? This word Christ or Christou or Christos in the Greek language means the anointed one. கிரேக்க மொழியிலே கிறிஸ்டாஸ் என்கிறதான வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். Anointed to do a certain purpose for God in their generation. தங்களுடைய சொந்த தலைமுறையிலே தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். There were prophets who were really called messiahs in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மேசியா என்று அழைக்கப்பட்டார்கள். Also kings were called messiahs. அதே போல ராஜாக்களும் கூட மேசியா என்று Even அழைக்கப்பட்டார்கள். Cyrus from Isaiah chapter 45 verse 1 to 7 you can read. He did not even believe on the God of Israel. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே கோரேஸ் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று But எழுதப்பட்டிருக்கிறது. he was called an anointed one. He was called a Messiah. ஆனா இந்த மனுஷன் தேவனை அறியாதவனாய் இருந்தும் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அழைக்கப்பட்டான். You should know that Moses was a picture of the Lord Jesus Christ. மோசே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாய் He இருக்கிறார். was anointed in order to bring about these lakhs of people out of the bondage of Egypt. இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டார். Being a picture of the Lord Jesus Christ himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்த He மனுஷன். was chosen by God and he was anointed by God. இந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் And பண்ணப்பட்டவர். this is the reason why he says about Christ suffered for the Christ greater wealth than the treasures of Egypt. He considered abuse, suffered for the Christ greater wealth. இந்த காரணத்தினால்தான் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று Yes, சொல்லப்பட்டிருக்கிறது. Moses knew his calling. மோசேக்கு நிச்சயமாகவே தன்னுடைய அழைப்பு I have தெரியும். been anointed in order to fulfill these purposes in my life. இந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நான் அபிஷேகம் And பண்ணப்பட்டிருக்கிறேன். because of that, I will surely suffer abuse in my life. இதற்காக நிச்சயமாகவே கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை நான் அனுபவிப்பேன். But it is greater than the wealth of Egypt. ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும் அது மேலானது. All the sufferings I'm going to go through as the anointed man of God. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாக நான் அனுபவிக்க போகிற துன்பங்கள் எல்லாம், These 40 years in the wilderness, இந்த 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் இருந்ததான வாழ்க்கை, grazing sheep, for example, அல்லது ஆடுகளை மேய்க்கிறதான all வாழ்க்கை, the loneliness I'm going to go through, நான் இனிமே அனுபவிக்க போறதான தனிமை, all this loneliness and the sight of the burning bush one day, இந்த தனிமையும் அல்லது எதிர்காலத்தில் எரிகிறதான அந்த முட்செடியை பார்க்க போகிறதான அனுபவம், until the as the calling of God for the second time in his life. தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டாம் முறையாக தேவனிடமிருந்து அழைப்பை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் This man had to go through a lot of sufferings. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகளை அனுபவிக்க He வேண்டியது. says, yes, I am the anointed Christ. சொன்னார், ஆம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கிறிஸ்துவாய் இருக்கிறேன். I am the anointed Messiah in my life. நான் என்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான மனுஷனாய் But இருக்கிறேன். even though I'm going to suffer abuse, ஆனா எதிர்காலத்துல நான் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அனுபவிக்க வேண்டியதா it's இருந்தாலும் going to be all greater than the treasures of Egypt. ஆனால் எகிப்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் அது மேலானதாகத்தான் இருக்கும். Do you know Egypt was a superpower in those days? உங்களுக்கு தெரியுமா, எகிப்து தேசமானது அந்த நாட்களினுடைய ஒரு வல்லரசு, One of the richest superpowers. அந்த நாட்டில் இருந்த மிக பணக்கார அல்லது ஒரு வல்லரசு தேசம் என்று This சொல்லலாம். man was growing in this palace. இந்த மனுஷன் இந்த அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர். He was powerful in word and deeds in his life. இந்த மோசே தன்னுடைய வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி But பார்க்கிறோம். God says, before I can use you, Moses, ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசேயே, நான் உன்னை பயன்படுத்துவதற்கு முன்பாக I have to break you. நான் உன்னை உடைத்தாக வேண்டும். I have to break you நான் உன்னை உடைத்தாக வேண்டும். so that you suit the purposes that I have for you. எனவே நான் உனக்காக வைத்திருக்கிறதான நோக்கங்களுக்கு நீ ஒத்து வரும்படியாக. You know, 1922 there was an excavation. 1922ஆம் வருஷத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. Maybe some of you would have read about this. There are even books about them. ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் அதை வாசித்திருக்கலாம். அதை பற்றி புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. It was Tutankhamun. It was a king of those days, a young king who died in those days. அந்த நாட்களில் வாழ்ந்தான டட்டன்கமோன் என்கிறதான ஒரு ராஜாவை பற்றியதான காரியம். And when they really excavated his grave, அவருடைய கல்லறையை அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்தபோது they were just surprised about all the gold in them.
அங்கிருந்தான எல்லா தங்கங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. All the furniture coated with gold. அங்க எல்லா மரச்சாமான்கள் எல்லாம் பொன்னினால பூசப்பட்டிருந்தது. All his dead workers and horses inside. அதே போல அங்க அவர் பயன்படுத்ததான அவருடைய வேலைக்காரங்க, அவர் பயன்படுத்ததான குதிரைகள், All the weapons that were used to protect him. அவரை பாதுகாப்பதற்காக அவங்க பயன்படுத்தினதான ஆயுதங்கள், All the amulets, jewelry and amulets, for example. அல்லது அவங்க பயன்படுத்ததான எல்லா விதமான வசதி வாய்ப்புகள், பொருட்கள். You know why? You know why? Because the Egyptians thought like this. எகிப்தியர்கள் நினைத்த காரியம், When I die on this planet, நான் இந்த உலகத்துல மரிக்கும் போது, when I go into my future life, என்னுடைய எதிர்கால உலகத்துக்குள்ள நான் நுழையும் போது, I need all of this for my future life. எதிர்கால வாழ்க்கைக்கு இதெல்லாம் எனக்கு தேவை. I need the people, I need the weapons, I need everything. எனக்கு வேலைக்காரங்க வேணும், ஆயுதங்கள் வேணும், பொருட்கள் வேணும். I'm sure they will excavate more in the future. எதிர்காலத்தில் இன்னும் அகழ்வாராய்ச்சியில நிறைய கண்டுபிடிப்பார்கள் என்று நான் I நினைக்கிறேன். read recently they were x-raying all the ground completely there in Egypt and Israel. எகிப்து தேசத்திலும் இஸ்ரவேலில் இருந்த எல்லா விதமான இந்த நிலங்களையும் அவங்க அகழ்வாராய்ச்சி செய்து பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Maybe we can expect exciting days, years in the future. எதிர்காலத்துல நிச்சயமாவே ஒருவேளை பரவசமான காரியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். And when they saw this gold and all this jewelry, இந்த தங்கங்களையும் அவங்க பயன்படுத்தினதான எல்லா விதமான நகைகளையும் அவங்க பார்த்தபோது, they knew how rich Egypt should have been. அன்றைக்கு எகிப்து தேசம் எவ்வளவு ஐஸ்வர்யமான தேசமாக இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு கொஞ்சம் புரிகிறது. This architectural culture, this building culture. அந்த நாட்களில் அருமையான கட்டடக் கலைகளை உருவாக்கினதான இந்த எகிப்து தேசம். You just stand before the pyramids, you are astonished about everything. நீங்க எகிப்து தேசத்துக்கு போய் அவங்க கட்டி இருக்கிற அந்த பிரமிடுகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியத்திலே அமிழ்ந்து போவீர்கள். You know, we think we are very clever people. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப புத்திசாலிகள் என்று. I don't think so. அப்படி ஒன்றும் நான் நினைக்கல. Even in ancient times, people were very clever. முற்காலத்தில் கூட அநேக ஜனங்கள் ரொம்ப ஞானமுள்ள புத்திமான்களாக இருந்திருக்கிறார்கள். The most exciting thing is, அதுல ரொம்ப பரவசப்படுத்துகிற ஒரு காரியம் you என்னவென்றால், bring everything inside, எல்லாவற்றையும் நீங்க உள்ள கொண்டு வந்தோடனே, and when you close the door, for example, உதாரணமா ஒரு கதவை மூடின உடனே everything closes down, you cannot enter. எல்லாம் தானாகவே மூடிரும். அதுக்கப்புறம் நீங்க வெளியே போக முடியாது, வெளியில இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. No one can go inside. அதுக்கப்புறம் யாருமே உள்ள வர முடியாது. They were very clever. அவங்க எப்படி அதை வடிவமைச்சாங்கன்னு நம்மளால யோசிக்கவே Even முடியும். now they are trying to find out the ways. இன்றும் அதை அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு அநேகர் தங்களுடைய மூளையை உடைத்து கொண்டிருக்கிறாங்க. This is what Moses is telling here. இங்கே மோசே சொல்லுகிற காரியம் இதுதான். He considered abuse suffered for the Christ greater wealth than the treasures of Egypt. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். For he was looking for the reward. ஏனென்றால் அவர் நினைத்த காரியம் இனிவரும் பலன் மேல் அவர் நோக்கமாயிருந்தார். There is a reward waiting for me. எனக்காக ஒரு பிரதிபலன் காத்து For கொண்டிருக்கிறது. every person who has been truthful in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு பலன் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும், Everyone who has been truthful in the commitment towards the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்து உறுதியாய் தரித்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், Who have been running for Jesus. இயேசுவுக்காக களைப்படையாமல் ஓடுகிற Who can ஒவ்வொருவருக்காகவும், really say at the end of the life, I fought the good fight. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று I சொல்லக்கூடிய have kept ஒவ்வொருவருக்காகவும், my faith at the end of this race. என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவிலே என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற There is a crown ஒவ்வொருவருக்காகவும், of righteousness waiting for me. எனக்காக நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Jesus is waiting with the crown of இயேசு righteousness. கிறிஸ்து தன்னுடைய கரத்திலே நீதியின் கிரீடத்தோடு கூட But God எனக்காக says to காத்துக் me, கொண்டிருக்கிறார். well done brother, well done sister. தேவன் ஒரு நாள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், நல்லது சகோதரனே, நல்லது சகோதரி, You have run a wonderful race. நீ அற்புதமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தாய். When you begin to run for God in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்க ஓட துவங்கும் போது, there will be surely things which you have to reject. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிராகரிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கும். There are things which you have to embrace. சில காரியங்களை நீங்கள் தழுவிக்கொள்ள வேண்டியதா இருக்கும். You know, embracing the suffering along with the people of God. இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை நீங்கள் தழுவிக்கொண்டாக வேண்டும். You know, who wants to really do this? இந்த உலகத்துல யார் இதை செய்ய You know, விரும்புவார்கள்? one of the greatest things what I have seen, the shift in ministry today. இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். No one wants to suffer. இன்றைக்கு யாருக்குமே கஷ்டப்பட விருப்பம் இல்லை. No, ministry means wonderful. ஊழியமா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's a jolly lifetime. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். I can go house to house. நான் வீடு வீடா போலாம். I can speak to people. நான் ஜனங்களோடு பேசலாம். God will give me money. ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுப்பார். It can be easy lifetime. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா Yes, இருக்கும். Friday, Saturday and Sunday I will work. ஆமா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வேலை செய்வேன். You know, one of my friends here,
திருச்சியில் இருக்கிற என்னுடைய நண்பரில் ஒருவர், You know, we were both in college. Sometimes he jokes with me. நாங்க ரெண்டு பேரும் கல்லூரியில ஒண்ணா படிச்சோம். சில நேரத்துல ரொம்ப நகைச்சுவை இப்படி சொல்லுவார். உனக்கு என்னடா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வேலை செய்வே. That's what he used to say. அடிக்கடி என்ன பார்த்து அவர் இப்படி சொல்லுவார். You know, hey, you have nothing to do the whole week. உங்களுக்கு என்ன வாரம் முழுவதும் எந்த வேலையும் கிடையாது What அப்படின்னு are you சொல்லுவார். doing there the whole week? வாரம் முழுவதும் உங்களுக்கு என்னதான் வேலை இருக்கு? I said, come and stay with me for 1 week, then you will know. ஒரு வாரம் வந்து என் கூட இருந்து பாரு, அப்போ உனக்கு தெரியும் நான் என்ன வேலை You know, செய்யணும். some people really think ministry means just enjoyment. ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஊழியன்னா ரொம்ப சந்தோஷமா பொழுது போக்குறது போல. You know, suffering for Christ, and then it is not worth when you compare it with the treasures of Egypt. கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களோடு ஒப்பிடும்போது இந்த உலகத்தின் பொக்கிஷங்கள் ஒன்றுமில்லை. Do you know what Jacob, Jacobus, James, he wrote in his epistle as a pastor? யாக்கோபு ஒரு போதக நிருபமாக தன்னுடைய நிருபத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? Chapter 4 and verse 4. 4ஆம் அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். I am very sorry to read this, but it is written like that. இத இப்படி வாசிக்கிறது பற்றி உண்மையா நான் வருத்தப்படுகிறேன், ஆனா அது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. In the Tamil, it has been translated really in the right manner. தமிழ் வேதாகமத்திலே மிகச் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Prostitutes, that's what he's calling. விபச்சாரிகளே, விபச்சாரரே. For people who are going away from the plans of God, தேவனுடைய திட்டங்களை விட்டு வெளியே போகிறவர்களை பார்த்து, who start worshipping other gods in their lives, தன்னுடைய வாழ்க்கையிலே மற்ற தேவர்களை ஆராதிக்கிறவர்களை பார்த்து, who have friendship with this world, இந்த உலகத்தினுடைய சிநேகத்தை மேன்மையாக நினைக்கிறவர்களை பார்த்து, who want to live another lifestyle. இன்னொரு வாழ்க்கை முறையை வாழ விரும்புபவர்களை பார்த்து. At least in English it's quite okay. ஆங்கில வேதாகமத்துல கொஞ்சம் பரவாயில்லாம மொழிபெயர்த்திருக்காங்க. Unfaithful creatures. அதாவது உண்மையற்ற சிருஷ்டிகளே அப்படின்னு போட்டிருக்காங்க. But actually it says prostitutes. ஆனா தமிழ் வேதாகமத்துல விபச்சாரரே, விபச்சாரிகளே. Even in the English, in the Greek language, it says prostitutes. கிரேக்க மொழியிலும் விபச்சாரரே என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. Do you know that friendship with the world is enmity with God? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Therefore, whoever wishes to be a friend of the world ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் makes himself an enemy of God. தேவனுக்கு பகைஞனாகிறான். I will tell you, fulfilling the plans and purposes of God is not a very easy thing. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதான பணி அல்ல. You have to get rid of the prestige. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தஸ்தை நீங்கள் விட்டாக வேண்டும். You have to lose the prestige of this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான உங்களுடைய செல்வங்களை விட்டாக வேண்டும். You have to go and suffer with the people of God. உலகத்தின் ஜனங்களோடு கூட போய் அவர்களோடு கூட நீங்க நிந்தையை அனுபவித்தாக வேண்டும். You have no friendship with the world, and which is enmity before God. தேவனுக்கு முன்பாக பகைஞனா இருக்கிறதான உலகத்தோடு கூட உங்களுக்கு எந்த சிநேகமும் இருக்க கூடாது. My dear brothers and sisters, there's a lot to learn from the scripture. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனங்களிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா You இருக்கு. can go and really meditate on them. இந்த வசனங்களை நீங்க வீட்ல போய் வாசித்து தியானித்து பாருங்கள். But one thing I know for sure, ஆனா ஒரு காரியத்தை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். when you decide to do the plans and purpose of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக சேவை செய்ய தொடங்கும் போது, one of the things you have to face in your life உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. is fear. அது பயம். Fear. பயம். Fear about the surrounding. உங்களை சுற்றி இருக்கிறவர்களை குறித்ததான பயம். Fear about your family. உங்க குடும்பத்தை குறித்ததான பயம். Fear about your friends. உங்களுடைய நண்பர்களை குறித்ததான பயம். Fear about those who are very close to you. உங்களுக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறவர்களை பற்றியதான பயம். Thinking about the future. எதிர்காலத்தை குறித்த பயம். This life in the wilderness one day. இனிமே வனாந்தரத்தில் இருக்க போறதான இந்த வாழ்க்கை குறித்த பயம். This uncertain future I'll be spending in the future. எதிர்காலத்துல எனக்கு இருக்கிற அந்த நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்த பயம். Do you know, when you think about Gideon, for example, உங்களுக்கு தெரியுமா, கிதியோனை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்கும்போது, he had a grasshopper complex and a camel complex. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வெட்டுக்கிளி, அடுத்தது ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு தன்மை, ஒரு சிக்கல் complex. That's what I saw in dictionary. I do not know whether it's true. Yeah, I don't know. Anyone knows complex? பிரச்சனை, சிக்கல். Yeah, grasshopper complex and ஒட்டகம் complex. சில நேரத்துல வெட்டுக்கிளி சிக்கல், சில நேரத்துல ஒட்டக சிக்கல். This fellow came out and he saw these Midianites. இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தார், இந்த மீதியானவர்களை பார்த்தார். They're just there like grasshoppers.
அங்க பார்த்தா அவங்க எல்லாம் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பரம்பி இருந்தார்கள். And they were also brought camels along with them. அவங்களோட பார்த்தா நிறைய ஒட்டகங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. Hey, I never fought against camels today until today. இதுவரைக்கும் இந்த ஒட்டகத்தோடு கூட நான் போர் செய்து எனக்கு பழக்கமே இல்லையே. How am I going to overcome this complex? இனிமே இந்த பிரச்சனையை இந்த சிக்கலை நான் எப்படி எதிர்கொள்றது? That's why God said to him like this. ஆண்டவர் சொன்னார், If God is for us, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் who's going to be against us? நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? There could be camels there. ஒருவேளை உனக்கு விரோதமா ஒட்டகங்கள் நிற்கலாம். There could be numerous people before you. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக திரளான எண்ணிறந்த ஜனங்கள் இருக்கலாம். And that's why God says, Gideon, I am coming along with you. ஆண்டவர் சொன்னார், கிதியோனே நான் உன்னோடு கூட வருவேன். I am going to come along with you. நான் உன்னோடு கூட வருவேன். You don't need to worry about anything. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். I know you are weak, you are the least. நீ பலவீனமானவன், உன்னுடைய கோத்திரத்திலே நீ மிகச் சிறியவன் என்று எனக்கு தெரியும். I know your background. உன்னுடைய பின்னணியும் எனக்கு தெரியும். But you should know my background. ஆனா என்னுடைய பின்னணியும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். I am a powerful God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் I இருக்கிறேன். can do anything at any time, at any place. நான் எந்த இடத்திலும் யாரை கொண்டும் எதையும் செய்ய முடியும். The Lord your God belongs, to him belongs heaven and the heavens, the earth with all that is in it. உன் கர்த்தராகிய தேவனுக்கே பூமியும் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். Everything belongs to me. எல்லாமே எனக்குரியவை. Yes, you are the last, you are the least. ஆம், இந்த பூமியில ஒருவேளை நீ கடைசியா சிறியவனா இருக்கலாம். But I am with you. ஆனால் நான் உன்னோடு கூட வரப்போகிறேன். So why do you worry? எனவே எதற்காக நீ பயப்படுகிறாய்? If God is for you, கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் who is going to be against you? உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். As we come to a close this evening, இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனையை நாம் முடிப்பதற்கு முன்பாக that we say, Lord, I want to put my trust upon you and you alone. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை உம்மீது மாத்திரமே நான் வைக்க விரும்புகிறேன். You called me with a plan and a purpose. ஆண்டவரே, என்னை ஒரு திட்டத்தோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட நீர் அழைத்திருக்கிறீர். You gave me a vision. ஆண்டவரே, எனக்கு ஒரு தரிசனத்தை நீர் கொடுத்தீர். I did not come to a job that can be changed lightly. ஆண்டவரே, ஏதோ மிக எளிதாக மாற்றிவிடக்கூடிய ஏதோ ஒரு வேலைக்கு நான் வந்து சேரவில்லை. I did not come for employment in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏதோ நான் ஒரு சம்பள வேலைக்கு வந்து சேரவில்லை. No, that was a vision. இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு தரிசனம். It was a plan and a purpose of God. இது கர்த்தருடைய திட்டம், அவருடைய நோக்கம். And Lord, I need your presence along with me. ஆண்டவர், என்னோடு கூட உம்முடைய பிரசன்னம் வரும்படியாக நான் விரும்புகிறேன். Come with me, oh Jesus. இயேசு கிறிஸ்துவே, என்னோடு கூட நீர் வாரும் என்று ஜெபிப்போம். I want to fulfill your plans and purposes in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டங்களை உம்முடைய நோக்கங்களை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். Lord, I want to run the race properly. ஆண்டவரே, எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை நான் சிறப்பாக ஓடி முடிக்க விரும்புகிறேன். And somehow I want to get the crown of righteousness that you're holding out for me. ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிறதான அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I would never want to lose the reward that you have in place for me. ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிறதான அந்த பிரதிபலனை நான் இழந்து போக விரும்பவில்லை. Through faith and perseverance, you come to the reward of your life. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You want to come to the place of promise one day? தேவன் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? It's only through faith and perseverance. அது விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் மாத்திரமே சாத்தியம். Just keep on trusting God. நீங்கள் தொடர்ந்து இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். Just keep on persevering. நீங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையோடு கூட தொடர விரும்புங்கள். And say, Lord, I will never leave you. ஆண்டவரே, நான் உம்மை ஒருபோதும் விட மாட்டேன். The God who called me is a faithful God. என்னை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். And Lord, you are never going to change. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் மாறுவதில்லை. My dear brothers and sisters, before we come to the end of this message, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியினுடைய முடிவுக்கு நாம் வருவதற்கு முன்பாக, once I had a real crisis in my run with God. ஒருமுறை நான் தேவனோடு கூட ஓடுகிறதான அந்த விசுவாச ஓட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை நான் சந்தித்தேன். And on that night I wrote this song. அந்த இரவிலே இந்த பாடலை நான் எழுதினேன். I was sitting on my bed with my guitar. என்னுடைய கிட்டாரோடு கூட என்னுடைய படுக்கையின் மீது நான் உட்கார்ந்து And கொண்டேன். I said, Lord, everything is too much for me. ஆண்டவரே, இப்ப நான் போகிற பாதை எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. Everything is too much. ஆண்டவரே, எல்லாம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. I do not know how I'm going to survive. ஆண்டவரே, இதில் எப்படித்தான் நான் படித்து வர போகிறேன் என்று எனக்கு தெரியவே இல்லை. And this night I began to sing this song. அந்த நேரத்தில் தான் இந்த பாடலை நான் பாடினேன்.
எப்படி நன்றி சொல்வேன், என்ன சொல்லி உமை துதிப்பேன். எப்படி நன்றி சொல்வேன், என்ன சொல்லி உமை துதிப்பேன். மரித்திருந்தே அக்கிரமத்தில் மடிந்திருந்தே பாவங்களில் கிறிஸ்துவோடே உயிர்ப்பித்தீரே. கிருபையாலே ரட்சித்தீரே. உட்கார செய்தி உன்னதங்களில் உம் கிருபையால் விசுவாசம் தந்தே. எல்லாமே உம்மால்தானே, எல்லாம் கிருபையே, எல்லாமே